ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய லேமினேஷன் மிஷின் பழசு வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் இப்போது புது லேமினேஷன் மிஷின் வாங்கியிருக்கோம். இந்த மாடல் வந்து ஃபாக்ஸினில் A3A4 மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா FX3300 ஸ்மார்ட் லேமினேட்டர். இதில் மேலே கொஞ்சம் டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஹோம், கிளாஸ் ரூம்ஸு, ஆஃபீஸ்க்கு தேவையானது. நம்பர் ஆஃப் ரோல்ஸ் 4 பீஸுன்னு போட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் லேமினேஷன் 350 mm போட்டிருக்கிறாங்க. லேமினேஷன் ஸ்பீடு வந்து 0.35 mm போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இதில் வந்து அதிகமாகவே இருக்குது. வாங்குகிற ப்ரைஸ் வந்து இதில் வந்து பாதி அளவு தான் இருக்கும். அதுக்கு பவர் பார்த்திங்கன்னா 620 வாட்ஸு, வெயிட் 4.5 kg இந்த டைமென்ஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் வாரண்ட்டி டீட்டெயில்ஸும் போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ தான் இந்த பாக்ஸ் மேலே உள்ள டீட்டெயில்ஸு. ஆல்ரெடி நம்ம அன்பாக்ஸு பண்ணிட்டோம் நண்பா. ஒரு லேமினேஷனும் பண்ணி பார்த்துட்டோம். அதனால் பாக்ஸ் பிரித்து வச்சுருக்கோம். பழசு வந்து ஒயிட் கலர் சம்திங்கில் இருந்தது. இது வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் என்ன பண்ணுறது, நம்மளுடைய லேமினேஷன் மிஷின் ப்ராப்ளம்ன்றப்பவே நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லேமினேஷன் வேணும்னு கேட்டாங்க. வேறு வழி இல்லாமல் இந்த இது வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, பட் வந்து இதில் பண்ணதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பழத்தில் வந்து 3 சுவிட்ச் இருக்கும். இதில் 2 சுவிட்சு தான் இருக்குது. 3 சுவிட்ச் அப்படின்னா ஆன் ஆஃப்க்கு ஒரு சுவிட்ச் இருக்கும், ஹாட்டுக்கு கூலுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும். இது வந்து மிடில் வச்சுட்டாங்க சுவிட்சு. மிடில் இருந்தால் வந்து ஆஃபு, மேலே இருந்தால் ஹாட்டு, கீழே வந்தால் கோல்டு. அதே மாதிரி ஃபார்வர்டு, ரிவர்ஸு, அப்புறம் இங்கே டெம்பரேச்சரில் வச்சுக்கிறது. ஓகே, நம்ம மிஷின் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிடில் வச்சுட்டு, இது 2 வே சுவிட்சு, மிடில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னிக்கலாக பழைய நம்ம லேமினேஷன் மிஷின் போகிறதுக்கு காரணம், நம்ம லேமினேஷன் முடித்த உடனே ஆஃப் பண்ணக்கூடாதான். லேமினேஷன் முடித்த பின்னாடி நம்ம கோல்டில் வச்சு ஓட்டணுமா. கோல்டில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் ஓட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் 3 மினிட்ஸ் விட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கன்ற மாதிரி டெக்னிக்கலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா லேமினேஷன் மிஷின்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு நாபு கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா, நம்ம லேமினேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட் ஏதாச்சும் கட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம இதை சுற்றி வந்து வெளியே எடுக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம என்ன மாதிரி ஆளுங்க வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. தெரியாத ஆளுங்க வந்து இது தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் வந்து இந்த நாபு வந்து எப்போவுமே வந்து லேமினேஷன் மிஷினுக்கு பக்கத்தில் உள்ள மாதிரி வச்சுக்கோங்க. ஓவராலாக வந்து இந்த இது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஓகே, நோ இஷ்யூ. தேங்க்யூ.